வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவில் வச்சு செஞ்ச பிடி கொழுக்கட்டைங்க. அரைச்சி நம்ம கஷ்டப்படாமல் இது போல் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவு, இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாங்க. இது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாவு போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு இல்லைன்னா நம்ம பச்சரிசி கூட இது போல் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா செவக்கான வறுத்துடணும். இப்போ இந்த மாவு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா செவந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா வாசமாக வறுப்பட்ட ஸ்மெல்லும் வரும். இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம 1/2 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேங்காய் இது போல் பல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதோ 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. பொடித்த இந்த வெல்லத்தை போட்டுட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது கரைஞ்சதை வடிகட்டிடலாங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. கல் மண் போக வடிகட்டி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ அதே பேனை நம்ம கழுவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சிடலாங்க. இப்போ இந்த வடிகட்டின வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், நெய், ஏலக்காய் தூள் எல்லாமே இதில் போட்டுடலாங்க. இது போல் செய்கிறதால நம்ம குயிக்காகவும் ஆகிடுது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. நீங்களும் இது போல் பிடி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுட்டேங்க. ஸ்வீட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுப்பட்ட இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கரண்டியில் நல்லா கலக்கலாங்க. நல்லா கலரிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கரண்டியில் இது போல் அழுத்தி கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இது போல் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தொட்டுட்டு கையில் தொட்டுட்டு நல்லா 2-3 தடவை அது போல் பிசைஞ்சிக்கலாம். இப்போது இடியாப்பு தட்டு இல்லைனா இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சி இதில் வச்சிடலாங்க. விரலில் அப்படி பதிகிற மாதிரி நம்ம இது போல் பிடிச்சி இந்த தட்டில் வச்சிடலாம். இது போல் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாங்க.
இது போல் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சது தட்டை அது உள்ளே வச்சிடலாங்க. நல்லா சிம்லே அடுப்பில் வச்சுட்டு சிம்லே இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்டான சாஃப்டான பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. அப்புறம் பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம இது போல் குயிக்காக செஞ்சிடலாங்க. டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்து பாருங்கள். நீங்களும் அந்த டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.